வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். OnePlus Nord 2T 5G. அவங்களோட நாட் சீரிஸோட ஹையஸ்ட் எண்ட் ஃபோன் வந்துச்சு. Nord 2ஓட சக்ஸஸரு. ஸோ இதில் என்ன இருக்குன்னா 12GB நம்மகிட்ட டாப் எண்ட் மாடல் தான் இருக்குது. 12GB ரேம், LPDDR4X ரேம் தான், 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்குது. அதோட Dimensity 1300 இருக்குது. இதுதான் மெயின் அப்கிரேட். நாட் 2லேருந்து ஒரு 1200Aலேருந்து 1300 போயிருக்காங்க. ஸோ இதுலயும் ஏ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிளாக் ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதே 3 GHz தான் இருக்கு. A55 வந்து 2 GHz தான் இருக்கு. 6 nm அதே ப்ராசஸ் தான் அதே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதே GPU தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Mali G77 MC9 9 core GPU வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 1080p ஸ்கிரீன் தான் 90 Hz. ஸோ 120 Hz plus AMOLED 90 Hz ஸ்கிரீன் இருக்கு. அதே பேட்டரி அதே தான் இருக்கு, 4500 mAh இருக்கு. ஆனா சார்ஜிங் வந்து 65 ல இருந்து 80 வாட் சார்ஜிங்க்கு போயிருக்காங்க. ஓகே. லிக்விட் கூலிங்லாம் எதுவும் மென்ஷனே பண்ணல. போனதுலயே வந்து லிக்விட் கூலிங்லாம் பண்ணல. ஸோ இதுலயும் வந்து லிக்விட் கூலிங் அந்த Dimensity 1300 அவ்வளவு ஹாட்டான சிப் இல்ல. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, பெஞ்ச்மார்க்ஸ்ல எப்படி இருக்கு செக் பண்ணலாம். பெஞ்ச்மார்க்ஸ் எங்க இருக்கு? Nord 2ஓட பெட்டரா தான் இருக்கு. சோ Nord 2ஓட பெட்டரா இருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். இது வந்து 6.2 lakhs இருக்கு. ஆனா Poco F4 870 obviously 870 பெட்டர் தான். நீங்க காம்படிஷன் பாக்கும்போது Poco F4 770G கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர். சோ Xiaomi 11 Lite ni வந்து 778G, அதுவும் மோஸ்ட்லி இதே பிரைஸ் ரேஞ்சில லான்ச் ஆச்சு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது 12GB மாடல், இது 34,000. ஆனா இந்த லான்ச் ஆஃபர் இதெல்லாம் 1500 லான்ச் ஆஃபர் இதெல்லாம் போட்டா கொஞ்சம் கம்மியா காசுக்கு கிடைக்கும். 8GB வேரியண்ட்டும் அவங்க விற்கிறாங்க. 6GB வேரியண்ட் இல்ல இந்த டைம். அது தவிர கீக் பெஞ்சில் லாஸ்டா இருக்கு. ஏன் லாஸ்டா இருக்கு அப்படின்னு தெரியல. நான் 3 வாட்டி ரன் பண்ணி பார்த்துட்டேன். அவ்வளவு கைவளமா இருக்கு தெரியல. இந்த சிப் என்ன சிப் Nord 2 810 வந்துருச்சு. ஆனா இது எதுவும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. 2-3 வாட்டி ஆப்டிமைசேஷன் பிரச்சனை இருக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப புது சிப் தான் 1300. புது சிப்பு தான், ஆனா 1200 மாதிரியே தான் சிப்பு. ஆனா ஏன் கம்மியாச்சுன்னு தெரியல. ஆனா மல்டி கோர்ல வந்து பெட்டரா இருக்கு. ஓகே, சோ Nord 2ஓட பெட்டரா இருக்கு மல்டி கோர்ல. ஆனா சிங்கிள் கோர் மட்டும் ரொம்ப சஃபர் ஆகுதுன்னு தெரியல. சோ இதுல ஆனா 778G இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. மல்டி கோர் Realme GT2 Neo 6 Neo 6 Poco F4 எல்லாம் எங்கயோ இருக்கு. அது 870ஓட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் தெரியல. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணோம். ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்னு பாப்போம். ஓகே, உங்களோட மை கேம்ஸ் ஆப் வழியா டெஸ்ட் பண்ணலாம். அது முன்னாடி பேட்டரி பர்சன்ட் இப்போ 81% இருக்கு. அண்ட் டெம்பரேச்சர் 33 32. இது நம்ம ஏசி ரூம்ல தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நார்மலான டெம்பரேச்சர் தான். டிகிரிஸ் ரூம் டெம்பரேச்சர். ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டில் கிரவுண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் செட்டிங்லாம் இருக்கா? சிஸ்டம் ஸ்டேட்டஸ் எல்லா ஆப்போ ஃபோனு, எல்லா OnePlus ஃபோன்லேயும் இருக்குது. எல்லா ரியல்மி ஃபோனில் கூட இந்த ஆப்ஷன் இருக்கும். சரி, செட்டிங்ஸ் போய் பார்க்கும்போது கிராஃபிக்ஸில் HDR அல்ட்ரா இருக்குது. ஆனால் ஸ்மூத்தில் ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஸ்மூத்தில் மட்டும் தான் அந்த எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன் வருது. ஓகே, வேறு ஆப்ஷனில் இது வராதா? எக்ஸ்ட்ரீம் வராதா? இல்லை, ஸ்மூத்ல மட்டும் தான் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரேம் ரேட் ஆப்ஷன் வருது. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. Take breaks and play responsibly. இதோட எக்ஸ்ட்ரீமே போட்டு சாரி HDR போட்டு HDR போட்டுலாமே. குவாலிட்டி நல்லா இருக்கும். கரெக்ட். சரி, மாத்தி பார்க்கலாம். இந்த மாத்த முடியுமா? ரீஸ்டார்ட் பண்ணுமா? இல்லையே, இருக்கக்கூடாது. சரி, இல்லை, அவ்வளோதான். ஓ, டிஃப்ரென்ஸ் பாருங்க குவாலிட்டியில். கம்மியாக அது 40 FPS லிமிட் ஆகும். அந்த மோடில் 60 FPS வரும். இல்லை 40 மட்டும் தான் இருக்கும். ஒருவேளை இந்த ப்ராசஸர்னால இருக்கலாம். சரி, 60 FPS மாற்றலாம். ஆமாம், இப்போ ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி ரொம்ப கேவலமாயிடுச்சு. அவன் ஏன் லாக் ஆகுது? என்ன விஷயமா தெரியலையே. அவன் லாக் ஆடுறான்.
புல்லட் இல்லையே. Killing spree for the blue team. எனக்கு புல்லட் இல்லையே. புல்லட் முடிஞ்சு போச்சு. ஐயோ சரி என்ன பிஸ்டல் வச்சு ஓடலாமா? பிஸ்டல் வச்சு தான் ஓட போகிறேன். புல்லட் கொடுங்கடா. அவனை மாதிரி ஒருத்தன் கத்திருக்கு. இப்போ பிஸ்டல் வச்சு ஓட்டிருக்கேன். செத்துட்டேன். ஒருத்தன் ஸ்னைப்பர் வச்சு ஓடுறான். டேய் அவன் டீம்மேட் அது. சரி ஓகே. The red team doesn't have a lot of time left. யாரு அவன் தெரியல. லாக் பண்ணிருக்கான். சவுதோ அவ்வளவு ஃபாஸ்டா போகுது பாரு. அவனுக்கு அவனோட கனெக்ஷனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. போயிட்டு ஓடிட்டு இருக்கான். சாக மாட்டேங்குது. சரி டெம்பரேச்சரு 38 33 38 கொஞ்சம் வார்ம் ஆயிடுச்சு. 79% கம்மி. 80% தான் இருந்துச்சு. 80 இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது சரி ஓகே. கால் ஆஃப் டியூட்டியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ள 36 தான் காமிக்குது டெம்பரேச்சரு, இன்டர்னல் டெம்பரேச்சரு. அப்போ 60 FPS ஃபோன் போட்டோம்னா கிராஃபிக்ஸ் கம்மி பண்ணணும்ல இந்த ஃபோனில். கிராஃபிக்ஸில் வெரி ஹை மேக்ஸ். ஓகே மேக்ஸிமம் ஆப்ஷன் தான் இருக்குது கையில். செலக்ட் பண்ணிங்களா? டீம் மேட்ச். என் ஸ்க்ராட்ச் கார்டு கேவலமாக இருக்குது. அதுக்குள்ளே இங்கே கையில் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு இந்த ஏரியாலலாம். ஷிப்மெண்ட்டா? ஐயோ சின்ன இருக்குமே மேப்பு. மியூசிக்லாம் மாறிச்சா? அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. முடிஞ்சா அதேப்படா 40-10 என்ன ஸ்கோர் இது? ஓகே 38 சின்ன ஒரு கேம் தான் இருந்தது. ஸோ தெரியல அவ்வளோ அதிகமாக ஹீட் ஆகலன்னு நினைக்கிறேன். 79% 78 ஆயிடுச்சா? இப்போ கென்ஷின் பார்க்கலாம். இதில் கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஹீட் ஆகணும். 77% பார்க்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட் லோட் ஆகுது. இது யூஎஃப்எஸ் இருக்கா? ஆமாம் யூஎஃப்எஸ் இருக்குது. ஸோ லோட் ஆகணும் ஃபாஸ்ட்டாக. யூஎஃப்எஸ் 3.1 ரேம் தான் LPDDR4X. ரைட்டு பரவாயில்ல ஃபாஸ்ட்டாக லோட் ஆயிடுச்சு.
செட்டிங்ஸ் போய்க்கலாம். கிராஃபிக்ஸில் இப்போ எல்லாமே ஹை மேக்ஸிமம் செட்டிங்கில் இருக்குது. FPS 60, மோஷன் ப்ளர் ஆஃப். ஒரு 40க்கு மேலே வருமா? ஒரு 50 வரும் ஜி, பார்க்கலாம் இல்லையா? கொஞ்சம் ஸ்டட்டுன்னு தெரியுது. 44 தான் இருக்குது. GPU 83%, 99%. ஓ, மேக்ஸிமில் இருக்குது. இப்போ எனிமிஸே வரல அதுக்குள்ளே. லிமிடேஷன் தெரியுது கிளியராக. பார்க்கலாம் எனிமிஸ் வரும்போது பார்க்கலாம். Rack and ruin. Following thunder, lightning flash. Freeze to the core. Shudder. Lightning flash. பரவாயில்ல, கையில் வார்ம் ஆயிடுச்சு. 42 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் தான் பின்னாடி பேக்கில் அதேதான் 41, 42, 42.8 ஆல்மோஸ்ட் வந்துச்சு. சார்ஜ் இப்போ இங்கே 75% ஆயிடுச்சு. 77 இருந்துச்சுல. ஸோ இந்த சின்ன இதுக்கே 78 போச்சு. ஆமாம், 77 ஸ்டார்ட் பண்ணும்போது 77 தான் இருந்துச்சு. ஏதோ 75, ஸோ ஒரு 2 to 3% கம்மியாச்சு. ஸோ இதில் என்ன லிக்விட் கூலிங் என்ன கூலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல, அவங்க சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக கேமிங் ஃபோன்னா 870 தான். ஆமாம், இது ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏன்னா Dimensity 1200 அப்கிரேட் தானே இது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு. ஆனால் உங்களுக்கு ரொம்ப நேரமா கேமிங் ஆடணும், லாங் ஹவர்ஸ் ஆஃப் கேமிங்னா கொஞ்சம் இது வாய்ப்பு இருக்கு, ஹீட்டிங் சான்சஸ் இருக்கு. ரைட்டு, ஓகே. இதான் வந்து OnePlus Nord 2Tயோட பெஞ்ச்மார்க்ஸ் அண்ட் கேமிங் வீடியோ. கூடிய சீக்கிரம் வந்து ரிவ்யூ வருது, செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். மிலன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பிரஸ் பண்ணிடுங்க.